இந்த வீடியோவில் வந்து நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் வந்து ராமலிங்கம் பிள்ளை வந்து நாமக்கல் மாவட்டத்தில் பிறந்தனால இவர் வந்து ஒரு சிறந்த கவிஞர். அதனால நாமக்கல் கவிஞர்னு போற்றப்படுறாரு. வாங்க இவரை பற்றின சின்ன இன்ட்ரோ வந்து பார்ப்போம். இவரை பற்றின ஒரு சின்ன குறிப்பு. இவரோட பிறப்பு வந்து அக்டோபர் 19, 1988. இவர் வந்து மோகனூர் வந்து ஊர், நாமக்கல் மாவட்டம், தமிழ்நாட்டில் வந்து பிறந்தார். இறப்பு வந்து ஆகஸ்ட் 24, 1972. அகவை அப்படின்னா இவர் வாழ்ந்த காலங்கள் 83 வருஷம் வந்து வாழ்ந்திருக்காரு. தேசியம் வந்து இவர் வந்து ஒரு இந்தியர். மற்ற பெயர்கள் அப்படின்னா காந்திய கவிஞர் ஒன்று, நாமக்கல் கவிஞர் ஒன்று. அறியப்படுவதுனா எந்தெந்த காரணங்களால் இவர் வந்து நமக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா, இவர் ஒரு சிறந்த கவிஞர், எழுத்தாளர், பத்திரிகை ஆசிரியர், விடுதலை வீரர், சமூக சீர்திருத்தவாதி. குறிப்பிடத்தக்க படைப்புகள் இவர் படித்ததில் வந்துட்டு ரொம்ப மெயினானது வந்து மலைக்கல்லன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள் முதலியன. அரசியல் இயக்கம்னா இவர் வந்து ஒரு இந்திய விடுதலை போராட்ட வீரர். இந்திய விடுதலைக்காகவும் பாடுபட்டிருக்காரு. அதனால இந்திய விடுதலை இயக்கம். சமயம் வந்து இவர் வந்து ஒரு இந்து சமயம். அப்புறம் பெற்றோர் வந்து வெங்கட்ராமன் பிள்ளை, அம்மணி அம்மாள். தந்தை வந்து வெங்கட்ராமன் பிள்ளை, தாயார் வந்து அம்மணி அம்மாள். வாழ்க்கை துணை இவரோட ஒய்ஃப் வந்து முத்தம்மாள் சவுந்தரம் பிள்ளை. இவரோட வாழ்க்கை குறிப்பு வந்து பார்ப்போம். இவரோட அப்பா வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து முதல்ல வந்து பணிபுரிஞ்சிருக்காரு. இவங்க அம்மா வந்து ஒரு பக்தி உள்ள குடும்ப பெண்மணி. இவர் வந்து பெற்றோருக்கு 8வது குழந்தை அம்மா. அப்புறம் நாமக்கல்லையும் கோயம்புத்தூர்லையும் தான் இவர் வந்து ஸ்கூல் வந்து படிச்சிருக்காரு. நாமக்கல்லையும் கோயம்புத்தூர்லையும் வந்து ஸ்கூல் வாழ்க்கை வந்து படிச்சிருக்காரு. அப்புறம் 1909 வந்து இளங்கலை கல்வியினை திருச்சியில் இருக்கிற பிஷப் ஹிபர் கல்லூரியில் வந்து படிச்சிருக்காரு. அடுத்து இவர் பணிபுரிந்ததெல்லாம் பார்த்துருவோம். ஆரம்ப காலத்தில் வந்து நாமக்கல் கலெக்டர் ஆஃபீஸில் வந்து எழுத்தாளராக தான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து தொடக்கப்பள்ளி, இந்த எலிமெண்ட்ரி ஸ்கூலில் வந்துட்டு ஸ்கூல் டீச்சர், ஆசிரியராக வந்து இருந்திருக்காரு. அப்புறம் திருச்சி மாவட்ட காங்கிரஸ் செயலாளராக இருந்திருக்காரு. திருச்சியில் வந்து காங்கிரஸ் செயலாளர், கரூரில் வந்து வட்டார காங்கிரஸ் தலைவர், நாமக்கல் வந்து வட்டார காங்கிரஸ் தலைவர். இதில் பாருங்கள், திருச்சியில் வந்து காங்கிரஸ் செயலாளர், கரூரில் வந்து காங்கிரஸ் தலைவர், வட்டார காங்கிரஸ் தலைவர், நாமக்கல்லில் வந்து வட்டார காங்கிரஸ் தலைவர். சிறப்பு வந்து தேசபக்தி மிக்க தமது பேச்சினால் பல இளைஞர்களை தேச தொண்டர்களாக மாற்றியவரும் இவர்தான். அடுத்து அரசின் தடையுத்தரவையும் மீறி பல கூட்டங்களில் வந்து தம் சொற்பொழிவை வந்து இவர் ஆற்றியிருக்காரு. அப்புறம் 1930 வந்து உப்பு சத்தியாகிரக போராட்டம் நடந்துச்சுல, அதில் இவர் பார்ட்டிசிபேட் பண்ணி 1 வருஷம் வந்து சிறை தண்டனையும் அனுபவிச்சிருக்காரு. அப்புறம் தமிழ்நாட்டில் வந்து முதல் அரசவை கவிஞர் பதவி வந்து இவர் தான். பத்மபூஷன் பட்டமும் வாங்கியிருக்காரு. சாகித்ய அகாதமியில் வந்து தமிழ் பிரதிநிதியாக பொறுப்பு வந்து வகிச்சிருக்காரு. அப்புறம் தமிழனென்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடான்றதுக்கு வீரநடைக்கு வித்திட்ட இவர் வந்து நினைவாக இவர் வாழ்ந்த வீட்டையே வந்து இவர் நினைவில்லமாக வந்து தமிழ்நாடு அரசு வந்து அமைக்கப்பட்டுருச்சு. இப்போ ராமலிங்கம் பிள்ளையோட நினைவில்லம் எங்கே இருக்குன்னா நாமக்கல்ல. அடுத்து சென்னையில் இருக்க தலைமை செயலக 10 மாடி பில்டிங் இருக்குல்ல, அதுக்கு வந்து இவரோட பேரை தான் வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் இவர் வந்து எழுதின நாவலில் மலைக்கல்லன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அதை வந்து நம்ம தலைவர் எம்ஜிஆர் வந்து நடித்து மலைக்கல்லன்னே பேரில் வந்து திரைப்படம் வந்து வெளிவந்திருக்கு. அப்புறம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். இவரை பற்றின இன்னும் நிறைய நியூஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள்.